பால், தயிர், மோர், நெய் இல்லாமல் நிறைய பேர்னால வாழவே முடியாது. டீ காஃபி லவ்வர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அடிக்கிற வெயிலையும் டீ சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி பால் வந்து நம்மளோட அன்றாட தேவையில் முக்கியமான ஒன்று, நம்மளோட இன்னொரு தாய் அப்படின்னு கூட சொல்லலாம். பால் கறக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டுக்குட்டியை தான் நம்ம வந்து பால் குடிக்க விடணும். அப்போ தான் வந்து மாட்டிலேருந்து அந்த மடுவில் வந்து பால் சுரக்கும். அதனால் கண்டுக்குட்டியை கொஞ்சம் நேரம் குடிக்க விட்டோம் அப்படின்னா வந்து பால் மடுவில் வந்து பால் ஃபுல்லாக சுரந்து நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம கறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டுக்குட்டி பால் குடித்ததுக்கப்புறம் பால் மடுவை வந்து நல்லா நம்ம குப்பை தண்ணி வச்சு நல்லா இப்படி கழுவிடணும் சுத்தமாக. ஏன்னா கீழே மண் எதுவும் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து மாட்டோட இது வந்து சாஃப்டான பிளேஸு. அப்போ கல் எதுவும் கீச்சு விட்டுச்சு அப்படின்னாலும் அதுக்கு வந்து காயமாயிரும்ல. அதே மாதிரி பால் பீச்சுறவங்க அந்த நெகம்லாம் வளர்க்க முடியாது. ஏன்னா நெகமெல்லாம் கட் பண்ணி வந்து நம்ம வந்து சுத்தமாக தான் வச்சுருக்கணும் கையை. ஏன்னா அதுக்கு வந்து காயமாயிடும்ல. அதனால வந்து இருங்க எப்படி கறக்குறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நான் பண்ணிட்டேன். பால் கறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கிடணும். வேறு எண்ணெயெல்லாம் எடுக்கக்கூடாது, பால் தெரிஞ்சு போயிடும். விளக்கெண்ணெய் எடுத்து இப்படி நம்ம கையில் இப்படி தெளிச்சுக்கிடணும். அது போக வந்து காம்புலையும் இப்படி வந்து தேய்ச்சி விட்டுக்கிடணும். ஏன் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இது வந்து பால் தெரியாது. அது போக வந்து நமக்கு வந்து கை சாஃப்ட் ஆகி டக்கு டக்குன்னு பீச்சிக்கலாம். கை இப்படி தான் வச்சு நம்ம பீச்சணும். இந்த இடம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பாருங்கள், இப்படி தான் யூஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு பெயினும் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து லேசாக தான் அழுத்தம் கொடுப்போம். அது ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா வந்து மாடோட கால் அப்புறம் நம்ம மூஞ்சிக்கு வந்துடும். ஒரே உதவும். அதை வந்து சாஃப்டாக தான் நம்ம வந்து பால் கறக்கணும். பால் வாங்குறவங்க வந்து எப்பயுமே யூஸ் பண்ணும்போது வந்து சல்லடை வச்சு இருக்கணும். ஏன்னா மாட்டோட இந்த இப்படி குட்டி குட்டி முடிகள்லாம் வந்து இப்படி நாங்கள் பீச்சும் போது இதோட முடிகள்லாம் பாலில் வந்து விழும். அப்போ நீங்கள் வந்து காய வச்சு இருக்கிட்டு தான் பால், தயிர், மோர் எது யூஸ் பண்ணாலும் பால் காய வச்சு குடிச்சாலுமே வந்து சல்லடை வச்சு இருத்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன சின்ன முடிகள் வந்து தெரியாது. குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது டக்குன்னு வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா வந்து ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். வந்து இப்படி தான் வச்சு பீச்சணும். அப்போ தான் வந்து அதுக்கு வந்து வலிக்கவும் செய்யாது. அதே மாதிரி நம்ம பால் மடியை வந்து எப்பயுமே பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா வந்து டக்குன்னு வந்து மாட்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதனால் வந்து நம்மளோட கைகளையும் சுத்தமாக வச்சுக்கணும். விளக்கெண்ணெயில் மஞ்சளை மிக்ஸ் பண்ணி இந்த காம்புகளில் போட்டு விட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது. இல்லைன்னா டக்குன்னு அதுகளுக்கு வந்து புண்ணு ஏதாச்சும் வந்துடும். இந்த வெயில் காலங்கள்லாம் கொப்பளம் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து விளக்கெண்ணெயில் மஞ்சளை தடவி சும்மானாலும் அதில் தடவி விட்டோம் அப்படின்னா வந்து ஈ முக்காது, அதுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது.